நம்ம தமிழ்நாட்டுல ரொம்ப பதட்டத்தையும் ஒரு அதிர்ச்சியும் ஏற்படுத்தின ஒரு சம்பவம் தான் சமீபத்தில் நடந்த அந்த தூத்துக்குடி விளாத்திக்குளம் பக்கத்துல ஒரு காட்டு பகுதியில அந்த ஊரை சேர்ந்த ஒரு 12ஆம் வகுப்பு மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொல்லப்பட்டிருந்தாங்க வெட்டி. அங்க என்ன நடந்தது, என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்றதையும் ஆல்ரெடி நான் தெளிவா ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அது சம்பந்தமா இப்ப ஒருத்தவனை கைது பண்ணிருக்காங்க. அதாவது இவன் தான் முக்கிய குற்றவாளி அப்படின்னு சொல்லி ஒருத்தவனை கைது பண்ணிருக்காங்க. அவன் யாருன்னா, இப்போ நீங்க பாக்குறீங்களா டிஸ்பிளேல, அவன் தான். அவன் பேரு தர்ம முனீஸ்வரன் அப்படின்னு சொல்றாங்க. இவன் வந்து சாயல்குடியை சேர்ந்தவன். சம்பவம் நடந்த பகுதியில, அதாவது சம்பவம் நடந்த நேரத்துல பாத்தீங்கன்னா அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் பார்க்கும்போது இந்த ஒருத்தன் அந்த பைக்ல அந்த சம்பவம் நடந்த இடத்தை நோக்கி போன மாதிரியான ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜ் கிடைச்சது. அதை வச்சு போலீஸ் விசாரிச்சதுல இவன் தான் அந்த 12ஆம் வகுப்பு மாணவியை வந்து பாலியல் வன்கொடுமை செஞ்சு வெட்டி கொலை பண்ணிருக்கான் அப்படின்றது தெரிய வந்திருக்கு. இவனை கைது பண்ணிருக்காங்க போலீஸ். இவனை போலீஸ் எப்படி முக்கியமான குற்றவாளின்றதை கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா டிஎன்ஏ டெஸ்ட் மூலியமா தான். இந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் மட்டும் கிடையாது. அந்த பொண்ணோட விரல் நகம் இடுக்குல பாத்தீங்கன்னா சின்னதா சதை ஒண்ணு சிக்கி இருந்திருக்கு. அதாவது ஒரு தோல். அந்த தோலோட டிஎன்ஏவும் அந்த தர்ம முனீஸ்வரன் அப்படின்றவன் இந்த சிசிடிவி ஃபுட்டேஜ்ல சிக்கினான்ல அவனோட டிஎன்ஏவும் ஒத்து போயிருக்கு. இது மூலியம்